30 வயதில் 3 வீடு கட்டக்கூடிய யோகம் மிகவும் அபூர்வமாகவே சிலருக்கு நடக்கிறது. ஐயா, எனக்கு 3 வீடெல்லாம் வேணாம், ஒத்த வீடு கட்டினா போதும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. வாழ்நாள்லேயே எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்பெலாம் என்னன்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனம் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த 6, 8, 12 அதிபதிகள் இருந்தால் உங்களுக்கு வீடுகளில் பாதிப்பு ஏற்படும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியாது. எங்கே படுத்தாலும் பிரச்சனையாக இருக்கும். வாடகை பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது எங்கே தூங்கினாலும் வீட்டுக்குள்ளே தூக்கம் வராமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்படி இருந்தாவே 4ஆம் இடம் அப்படிங்கிறது கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன வயசுலேயே வீடு வாகனம் நல்ல முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சுகஸ்தானங்கிறது வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்கள். அந்த சந்தோஷங்கள் குறைவாக இருந்தால் தான் இது மாதிரியான ஒரு பாதிப்புகள், வீடு சரியாக அமையாமல் இருக்கும், அல்லது வீடு கட்டுறதில் பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த 30 வயசுக்குள்ளேயே 3 வீடு கட்டுறவங்களுக்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் நல்ல இடத்துல 5, 7, 9ல் அமைஞ்சிருக்கிறது ஒரு பெருத்த யோகத்தை அது செய்யும். ஏன்னா அது திரிகோண ஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானம். அப்போ ஒரு கேந்திர அதிபதி ஒரு திரிகோண அதிபதி இல்லை வீட்டில் போய் உட்காந்தாலோ, 5, 7, 9 அதிபதிகளோட சேர்ந்தாலோ, அல்லது 4ஆம் அதிபதி திசை நடந்தாலோ அவங்க சின்ன வயசுலேயே வீடு கட்டக்கூடிய யோகங்கிறது வந்துடும். அப்போ சின்ன வயசில் வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துருக்குன்னா சின்ன வயசில் வருமானங்கிறது கிடச்சிரும். ஒரு 18, 19 வயசு, 20 வயசுக்குள்ளே உங்களுக்கு வேலைங்கிறது கிடச்சிரும். ஏன்னா 4ஆம் இடம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதோட பார்வை 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கும். அப்போ இந்த தொழிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தொழில் நல்லா அமைஞ்சால் வீடு கட்டுவாங்க. சுகஸ்தானம் 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் நல்லா அமையும். அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 3 வீடு கட்டக்கூடிய யோகங்கிறது உண்டு. இதில் சுக்கிரன் வலுத்தவங்களுக்கு உங்களுக்கு பங்களா டைப்பில் ஒரு பெரிய வீடுங்கிறது கிடைக்கும். புதன் வலுத்தவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடுங்கிறது கிடைக்கும். செவ்வாய் வலுத்தவர்களுக்கு தனி வீடு, தனி காம்பவுண்டு போட்டு வீடுங்கிறது அவங்களுக்கு எளிதாக அமைஞ்சிரும். அதனால் உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் நல்ல முறையில் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள்ங்கிறது அமையும். 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன் பார்வைகள், புதன் பார்வைகள் இருந்தால் நல்ல வீடு, சொகுசான வீடு, நல்ல வீடு உங்களுக்கு எளிதாக அமைந்துடும். அதே மாதிரி வாகனம், சின்ன வயசுல வாகனம் கிடச்சவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வீடும் கட்டிடுவாங்க. அப்படி ஒரு யோகங்கிறத அது காட்டி கொடுத்துரும். அதனால் சின்ன வயசுலேயே வாகனங்களை இயக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நல்ல சொந்த வீடு, சொகுசான வீடு கிடைக்கும். ராகு சம்மந்தப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு பொந்துக்குள்ளே தான் வீடு இருக்கும். அதாவது முடக்கமான ஒரு முடக்கு சந்துக்குள்ளே, அல்லது ஒரு சந்து முடக்கில் இருக்கிறது, இது மாதிரி இருக்கும். அவங்க பாம்பு எட்டி பார்த்த மாதிரி அவங்க பேரை கூப்பிட்டா அப்படி எட்டி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ராகுனால தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சின்ன வயசில் முடக்கு சந்து, முடக்கு வீட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் ராகுனால் வெளியில் மிக பிரம்மாண்டமான சொந்த வீடு கட்டுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி குடியிருந்தனால கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த திசைகள் நல்லா சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் ராகு திசையில் பிரம்மாண்டமான வீடு கட்டி ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தாவே உங்களுக்கு யோகம் உண்டு. 4ஆம் வீட்டு அதிபதி நீசமாகிறது அல்லது 4ஆம் வீடு சரியில்லாமல் இருந்தால் முதல் வீடு மட்டும் கட்டுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அல்லது வீடு கட்டி விற்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். 6, 8, 12 தான் கடன் நோயினால் வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான வீடுங்கிறது கட்டுவீங்க. அதுவும் குறிப்பாக 30 வயசுக்குள்ளங்கிறப்ப இந்த 4ஆம் வீட்டு அதிபதி திசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னே கூட சிலர் வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் இப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அம்மா